வணக்கம். டிசம்பர் 5ல பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்த பல நாளா அனுமதி கேட்டுக்கிறாங்க தாவேக்காவுல. புஷி ஆனந்த் வந்து கமிஷனரு, டிஜிபி, டிஐஜி எல்லாம் மாத்தி மாத்தி பார்த்தாலும் புடி குடுக்க மாட்றாங்களாம். முதலமைச்சர் ரங்கசாமியும் சட்டசபையின் அலுவலகத்திலே போய் 3 முறை பார்த்துருக்கிறாரு. அவரும் பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லி தப்பிக்கிறாராம். ஏன்னா, அவங்க கரூர் சம்பவத்த நெனச்சு பார்த்துருப்பாங்க. போலீஸ் துறையும், அரசு ஆட்சியும் என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க அவங்க கவனிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அது ஒரு பயம் வந்திருக்கும். அவங்க சேஃப்டி அவங்க பார்க்க தானே செய்வாங்க. பாண்டிச்சேரியிலே ரொம்ப அழகான இடம்னா அந்த கடற்கரை சாலை தான். அனுமதி கொடுத்த அப்புறமா அந்த 25 கிலோமீட்டர் ஒரு கதி பண்ணிட்டு போயிட்டாங்க ரசிகர் கூட்டம். அவங்க அதை சீர்படுத்த எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கும். கடல்ல அசம்பாவிதம் நடத்திட்டு அப்புறமா எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு அங்கே சென்னையில் போய் சொகுசா உட்காந்து ரங்கசாமி அங்கிள் முடிஞ்சா வந்து கைது பண்ணி பாருங்க அங்கேயும் சவால் விட்டா அவர் என்னதான் பண்ணுவார். அவருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை யோசனை ஓடும்ல. அதுதான் பொதுவாக சொல்லுவாங்க கிராமத்தில். இன்னைக்கு ஒரு நாளோட போயிட்டுதாடா, நாளைக்கு முன்ன பின்ன வர வேணாவா, பழக வேணாவா, போக வேணாவா, கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துக்கான்னு சொல்லுவாங்க. அது அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும், தாவேக்காவுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறது நியாயம் தானே?